ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அமாவாசைனால் பருப்பு இல்லாமல் பாசி பருப்பு வச்சு ஒரு பொரிச்ச குழம்பு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாங்க. இப்போது இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, மிளகு, மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. வந்து வறுத்து வச்சுருக்கோம். இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நமக்கு வந்து பருப்பு கரைஞ்சிருச்சு, பீன்ஸும் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. விசில் போடாமல் மூடி வச்சுருவோம், கொதி வரட்டுங்க. நமக்கு வந்து கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கலாம். அதோட கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம். தாளிச்சதை இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த பக்கம் வாழைக்காய் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. சாதம் வடிச்சாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் அமாவாசை சாப்பாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து சுட சுட சாதம், அப்புறம் வந்து பொரிச்ச குழம்பு, இது வாழைக்காய் வறுவல், ரசம், தயிர். இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அமாவாசைக்கு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க.